அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற டிசம்பர் 7ஆம் தேதி மதுரையிலே மிகப்பெரிய ஒரு உலக சாதனை படைக்க இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். மக்களை ஏமாற்றுகின்ற கலையிலே உலக சாதனை படைக்க இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நிறைவேற்ற முடியாத 525 வாக்குறுதிகளை நெஞ்சுரத்தோடு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் 15% வாக்குறுதிகளை கூட இந்த 4 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றாமல் 90% நிறைவேற்றி விட்டோம் என்று பச்சை பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இப்போது தேர்தல் நெருங்குகின்ற நேரத்திலே இன்னும் 4 மாதம் மட்டுமே தங்கள் ஆட்சியின் ஆயுள் காலம் இருக்கின்ற காரணத்தால் மக்களை ஏமாற்றுவதற்கு புதிய அஸ்திரத்தை கையில எடுத்து நிறைவேற்ற முடியாத அரசின் சார்பில் அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களுக்கு திருநெல்வேலி அல்வா கொடுப்பதை திமுக அரசு தங்களுடைய புதிய கடமையாக இன்றைக்கு சூளுரை ஏற்று செயல்பட்டு வருகின்றார்கள். அந்த வரிசையிலே தற்போது டிசம்பர் 7ஆம் தேதி 1 லட்சம் பேருக்கு பட்டா வழங்குவோம் என்று அறிவிப்பு கொடுத்து மக்களுக்கு பட்டை நாமம் போடுகிற உலக சாதனை நிகழ்ச்சி மதுரையில அரங்கேற இருக்கிறது. மதுரை மக்களே, நாம் கவனத்தோடு எச்சரிக்கையாக இல்லை என்று சொன்னால் திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதிலே இன்னும் என்னென்ன உலக சாதனை படைக்க இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. மெட்ரோ ரயிலுக்கு உரிய ஆய்வறிக்கையை விதிகளின்படி நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தினால் மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள் என்று செய்தியை வெளியாக்கி அரசியல் ஆதாயம் தேடுகிற உலக சாதனை படைக்கின்றார்கள். நெல்லில் ஈரப்பதம் 22% என்று இன்றைக்கு உடனடியாக மத்திய அரசில கடிதம் எழுதி பதிலை பெற்றிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எப்பொழுது நம்முடைய வேளாண் விளைச்சல், பருவ காலம், இதையெல்லாம் முன்கூட்டியே கணித்து ஒரு முதலமைச்சர் உரிய காலத்திலே உரிய கோரிக்கைகளை வைத்து உரிய உத்தரவுகளை பெற்று அதை விவசாயிகளுக்கு கொடுக்கிற போதுதான் அதில் நாம் நன்மை அடைய முடியும். அதை விடுத்து இன்றைக்கு பழி சுமத்துவதே தன்னுடைய கட்சியினுடைய ஆட்சியினுடைய கடமையாக கொண்டு செயல்படுகிற மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டு கடிதம் எழுதுகிறீர்கள், காலத்தை விட்டுவிட்டு ஈரப்பதத்தை உயர்த்த வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறீர்கள், அதற்கு கொடுக்கவில்லை என்று ஒரு போராட்டத்தை நடத்தி உலக சாதனை படைத்து வருகிறீர்கள், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே சம்பளம் இல்லை என்று போராட்டம் நடத்துகிறீர்கள், கல்விக்கு நிதி இல்லை என்று ஒப்பாரி வைக்கின்றீர்கள். ஆனால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போதெல்லாம் இது போன்ற நிலை ஏற்படவில்லையே, என்ன காரணம்? தமிழ்நாட்டு மக்களே, நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி அல்லவா இது? 11 மருத்துவக் கல்லூரியை ஒரே ஆண்டிலே பெற்றுக் கொடுத்தாரே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். 4 வழி சாலைகள் எல்லாம் இன்றைக்கு திருமங்கலம் முதல் கொல்லம் வரை பெற்றுக் கொடுத்தாரே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். எய்ம்ஸ் மருத்துவமனை பெற்றுக் கொடுத்தாரே மதுரைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். 1000 கோடியிலே பறக்கும் சாலை அமைத்து கொடுத்தாரே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். வாடிப்பட்டி முதல் சிட்டம்பட்டி வரை 4 வழி சாலையை பெற்றுக் கொடுத்தாரே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். 2200 கோடி ரூபாய் அளவிலே கூட்டு குடிநீர் திட்டம் அம்ருத் திட்டத்திலே பெற்றுக் கொடுத்தாரே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். 12 மாநகராட்சிகளுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பெற்றுக் கொடுத்தாரே புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள். இன்றைக்கு இந்தியாவிலே அதிகமாக வந்தே பாரத் ரயில்களை தமிழகத்திற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்களே நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே இன்றைக்கு சம்பளம் நிலுவையில் இருக்கிறது என்று சொன்னவுடன் மத்திய அமைச்சரை சந்தித்து ஏறத்தாழ 2999 கோடி பெற்று தந்திருக்கிறாரே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். கல்விக்கு 480 கோடி ரூபாய் பெற்றுக் கொடுத்திருக்கிறாரே எடப்பாடியார் அவர்கள். சென்னையில 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதியை பெற்றுக் கொடுத்தாரே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களால் சாத்தியமானதெல்லாம் உங்களால் ஏன் சாத்தியப்படவில்லை என்பதுதான் சிந்திக்க வேண்டிய நேரம் இது.
ஆகவே மக்களை சிந்திப்பீர். இப்படி பழி போடுவதிலே போராட்டம் நடத்தி தங்களை உத்தம புத்தர்களாக காட்டிக்கொள்வதிலே கடமையாக கொண்டு செயல்படுகிற இந்த அரசு நமக்கு இனியும் தேவைதானா என்பதை சிந்திக்க வேண்டிய காலம் இது. ஆகவே இப்போது அவர்கள் புதிய அஸ்திரத்தை தேர்தல் அறிக்கையிலே சொல்லி திருநெல்வேலி அல்வா கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இப்போது அரசு அறிவிப்புகளாக செயல்படுத்த முடியாத அறிவிப்புகளை எல்லாம் திட்டங்களை எல்லாம் அறிவித்து இன்றைக்கு பட்டா தருகிறேன் என்று பட்டை நாமம் போடுகிற உலக சாதனை மதுரையிலே டிசம்பர் 7ஆம் தேதி அரங்கு இருக்கிறது. இப்படி இன்னும் 4 மாத காலத்திலே எத்தனை உலக சாதனைகளை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் படைக்கப் போகிறார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் மக்களை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களால் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் சாதிக்க முடிந்தது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் சாதிக்க முடிந்தது, ஏன் திராவிட முன்னேற்ற கழக அரசை தலைமை தாங்குகிற ஸ்டாலின் அவர்களால் சாதிக்க முடியவில்லை? அவர் ஒவ்வொரு முறையும் சறுக்குகிறாரே, அதற்கு என்ன காரணம்? அணுகுமுறை காரணமா அல்லது அறிக்கை காரணமா அல்லது என்ன காரணம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே அரசியல் ஆதாயம் தேடுவதுதான் காரணம் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற விவரங்கள். ஆகவே அரசியல் ஆதாயம் தேடாமல் வளர்ச்சி திட்டங்களை கவனம் செலுத்துவதற்கு எப்போது மாண்புமிகு முதலமைச்சர் முன் வருகிறாரோ அப்போதுதான் நம்ம தமிழகத்திற்கு நாம் பெற்று வளர்ச்சி காண முடியும் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி. ஆகவே இந்த உலக சாதனைகளை இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதிலே உலக சாதனை படைத்து வருகிற இந்த ஸ்டாலின் திமுக அரசுக்கு முடிவுரை எழுதி மக்களை காப்பாற்றுகிற வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதிலே உலக சாதனை படைப்பதற்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலர்வதற்கு 41வது வாரமாக கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய தொண்டர்கள் கழக அமைப்பு ரீதியான 82 மாவட்டங்களிலும் துண்டு பிரசுரங்களை மக்களிடத்தில் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த மக்களை ஏமாற்றுகிற கோயபல்ஸ் பிரச்சாரத்தினுடைய உலக சாதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து சத்தியத்தின் தர்மத்தின் நியாயத்தை முன்வைத்து மக்களால் நான் மக்களுக்காக நான், உங்களால் நான் உங்களுக்காக நான் என்று உழைத்து வருகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே மக்களாட்சி மலர செய்ய சூளுரை ஏற்று 41வது வார கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையின் சார்பிலே இந்த திண்ணை பிரச்சாரத்தை அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளர்கள், கழக அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளர்கள் கழகத்தினுடைய தாய் கழகத்தோடு இணைந்து மக்களை சந்திப்போம், வெற்றி வாகை சூடுவோம், புதிய சகாப்தத்தை நாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே படைப்போம் என சூளுரை ஏற்று உடனே களம் சென்று வெற்றி வாகை சூடி வாருங்கள். நன்றி, வணக்கம்.